வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ பார்க்குற அந்த சிறு மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடிக்காகவும், வே வேலி அதாவது முள் இல்லாத வேலி செடிகளுக்காகவும் தோட்டங்களில் வளர்க்கப்படும் ஒரு சிறு தாவரம் தான் இது. வெற்றிலை போட்டால் வாய் சிவக்கும், இந்த இலைகளை அரைத்து வைத்தால் கை சிவக்கும். அதாவது மருதாணி என்கிற அந்த ஒரு தாவரம் தான் இது. ஒரு வீட்டில் பார்க்கும்போது நல்ல மரமாகவே வளர்த்துள்ளார்கள் இந்த மருதாணியை. இந்த மருதாணி தாவரத்துக்கு 15 வயதாகிறது என்று அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அதாவது இந்த மருதாணி தாவரத்திற்கு 15 வயதாகிறது என்று அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இந்த தாவரம் மட்டுமே மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம், மாந்திரீகம், வைத்தியம் இந்த 3 செயல்பாடுகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம் என்றால் அது மருதாணி மட்டுமே. நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி செடியை பார்த்திங்கன்னா வீட்டருகில் வளர்த்து வந்தார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் காணப்படுகிறது கிராமப்புறங்களில். இந்த மருதாணியானது வாஸ்துக்கு பயன்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. வீட்டருகில் வளர்க்கும்போது அந்த வாஸ்து பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்றும் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி புகை போடும்பொழுது சாம்பிராணி அந்த புகையோடு நம்ம இந்த விதைகள் சேர்த்து பயன்படும்போது இந்த தேவையற்ற அந்த வீட்டில் உள்ள துஷ்ட சக்தியில் போவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இலைகள் பார்த்திங்கன்னா மருத்துவத்திலும் பயன்படுத்துகிறது, விதைகளும் மருத்துவத்திலும் பயன்படுத்துகிறது. இலைகள் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டை, இந்த கூந்தல் தைலம் இது போன்ற செயல்பாடுகளுக்கு வைத்தியர்கள் பயன்படுத்துகிறார்கள். பெருநிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இலைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து கொள்கிறார்கள். சந்தைகளில் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி விதைகள் பார்த்திங்கன்னா நல்ல விலை உள்ளதாக சொல்லப்படுகிறது. மருதாணி விதைகள் மட்டுமல்ல, இந்த இலைகளும் நல்ல விலை உள்ளதாக சொல்லப்படுகிறது. இது வீட்டு தோட்டங்களில் மட்டுமல்ல, வயல் வளர்ப்புகளில் வேலிப்பயிராகவும் வளர்க்கலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். இந்த தாவரமானது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். வீட்டருகில் வைக்கும்பொழுது நம்ம வீட்டிற்கு நல்லது, அந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனைகளையும் போக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. நன்றி.